அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஷாலினி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. நான் 10ஆம் வகுப்பு இருக்கும்போது இந்த தியானத்தில் அறிமுகமாச்சு. அப்பத்துலேருந்து இந்த தியானம் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 20 வருஷத்துக்கும் மேற்கொண்டு இந்த தியான பயிற்சியை தொடங்கிட்டே வந்துட்டுருக்கேன். அண்ட் பிரம்மர்ஷி பத்ரிஜியோட எத்தனையோ வருஷங்கள் இருந்த அந்த ஒரு நட்பு பயணம் அப்படின்றது ஒரு எனக்குள்ள இருக்கிற ஒரு மாஸ்டரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகம் ஆச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்குரிய டாபிக் ஸ்பிரிச்சுவல் அக்ரிகல்ச்சர், ஆன்மீக வேளாண்மை. உங்களை நிறைய பேருக்கு வேளாண்மை தெரியும். அண்ட் அக்ரிகல்ச்சர், ஃபார்மர் இஸ் த பேக் போன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒருத்தவங்க அந்த பயிரை விதைச்சி விவசாயம் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்தாதான் நம்மளுக்கு சாப்பிட முடியும். அதனால a farmer is a very 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 important person இல்லையா? அண்ட் அதுலயும் ஆன்மீக வேளாண்மை அப்படின்னா என்ன, அது முக்கியத்துவம் என்னது? இப்ப நிறைய பேர் ஆர்கானிக் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒரு ஆன்மீக வேளாண்மை அப்படின்னும் போது அதோடைய இம்பாக்ட் அப்படின்றது வேற. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எல்லாருமே PSSM, பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்ல இருக்கும். இதை 1990 பத்ரிஜி அவர் தொடங்கினார். இப்போ நம்மளுக்கு இருக்கிற மெயின் எனர்ஜி எலிமெண்ட் என்னன்னா பிரமிட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க என் பின்னாடி பார்க்கலாம், ஒரு பிரமிட் இருக்கு. இட்ஸ் an ஓப்பன் பிரமிட். அதாவது ஆங்கிள்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே நடுவில் இப்படி செவ்வறு மாதிரி இருக்காது. 4 சைடு 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பிரமிட்ஸை நாம செடிக்கு மேலே வைக்கணும். அப்போ செடியுடைய growth அதிகமாகும். தட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங். என்ன நம்மளுக்கு தெரியும், பிரமிடுக்குள்ள இருக்கிற எனர்ஜி 3 times மோர் பவர்ஃபுல். அதாவது பிரமிடுக்குள்ள எதை வச்சாலும் அவ்வளோ சீக்கிரமா அழிஞ்சு போகாது அப்படின்றது இது யூனிவர்சல் ட்ரூத், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதோட சேர்த்து பிரமிடு உள்ள என்ன இருந்தாலும் அந்த எனர்ஜி எஃபெக்டால அந்த ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்றது வருது. அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நாமளே பிரமிடுக்குள்ள தியானம் பண்ணும்போது சக்தி அதிகமா இருக்கும். அந்த சேம் கான்செப்ட், அந்த சேம் ஃப்ரீக்வன்சி ஒரு அனிமல்ஸ்க்கும் இல்லைன்னா செடி கொடிகளுக்கும் இருக்கும்போது அதோடைய டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? இத ஒரு சின்ன பிரமிட் எக்ஸ்பெரிமெண்டோட நீங்களே உங்க வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். எனக்கு ஒன்றும் 5 ஏக்கரா நிலம்லாம் கிடையாது, நான் ஒன்றும் இப்போ விவசாயம்லாம் பண்ணலை, எனக்கு தெரியல அப்படின்றது. வீட்டிலேயே நீங்கள் நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்கும், இல்லைன்னா ஒரு கருவேப்பிலை செடி இருக்கும். அது மேலே பிரமிடை வச்சு பாருங்க, உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் ஈஸியாக புரியும். அந்த பிரமிட் எனர்ஜைஸ்டு என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது. இங்க பிரமிட் வேலையில we are doing spiritual farming. பிரமிட் வேலைக்குள்ளேயே ஒரு நிலத்துல ஃபார்மிங் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபார்மிங்க்கு இந்த மாதிரி பிரமிட்ஸ் எல்லாம் போட்டு we have done lot of experiments and we have seen the results. பிரமிட்ஸ் எப்போ அந்த விவசாயத்துக்கு யூஸ் பண்றோமோ, செடிக்கு தேவைப்படுற தண்ணியின் தேவை ரொம்ப
கம்மியாயிடுச்சு. வாட்டர் ரிக்வயர்மெண்ட் ஹஸ் பிகம் வெரி லெஸ். அதோட இன்டேக் ஆஃப் வாட்டர். ஸோ தட் வாஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ் நாங்கள் பார்த்தது. அதே மாதிரி முள்ளாங்கி. ஸோ முள்ளாங்கி செடிக்கு மேலே வைக்கும்போது அதோடைய விளைச்சல், முள்ளாங்கி ஜென்ரலாக இவ்வளோ சைஸ் இருக்குன்னா இவ்வளோ திக்கா இவ்வளோ சைஸ் இருந்துச்சு அந்த முள்ளாங்கி. ஸோ த ஈல்ட் இஸ் மோர், ப்ரொடக்டிவிட்டி இஸ் மோர். அது நம்ம கண்ணுக்குள்ள டைரக்டா நான் பார்த்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய அவுட்வர்ட் ரிசல்ட். அண்ட் ஆன்மீக வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிருக்கும் அந்த புக்கை பண்ணி. அதாவது ஸ்பிரிச்சுவல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு பண்ணோம். அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஆன்மீக வேளாண்மைன்னு சொல்லிட்டு கொண்டு வர சொல்லியிருந்தார் பத்ரிஜி அவர். அதில் என்னன்னா, எப்படி டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸு ஆன்மீக வேளாண்மையை பற்றி பேசியிருக்காங்க. எஸ்பெஷலி 1890 அந்த டைமில் பத்ரிஜி அவங்க அனஸ்தாசியா அப்படின்ற ஒரு புக்கை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிட்டு இருந்தார். ஷீ இஸ் அ ரஷ்யன் மாஸ்டர். அதாவது ரஷ்யா காடுகளில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க. அண்ட் அதோடைய சேனல் மூலமாக அந்த புக்கெல்லாம் விளாடிமிர் மர்ஜ் அப்படின்றவங்களோட அந்த புக்கு எழுதப்பட்டிருக்கு. அவங்க அந்த விவசாய முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம ஒரு பர்சனல் ஹோம் கார்டன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது இந்த விதை இருக்கு இல்லையா, அதை விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட எச்சில சேர்ந்து அதை விதைக்கணுமா. அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுடைய அந்த ஹார்மோன்ஸ், இப்போ சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு சலைவா அப்படின்றது அந்த சீட்ஸோட சேரும்போது நம்ம உடம்பு எப்படி இருக்கு, அதுக்குள்ள ப்ராசஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்கு, அதுக்கு எந்த மாதிரி ஒரு மினரல்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா எந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் தேவை அப்படின்றத அந்த விதை மூலமா மண்ணுக்கும் செடிக்கும் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடக்கும். திஸ் அகேன் நான் சொல்றது எல்லாமே எனர்ஜி ப்ராசஸ். ஸோ நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி மெடிடேஷனில் இருக்கீங்க அப்படின்றதால நான் ஒரு எனர்ஜி ப்ராசஸாக இந்த ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் எப்போ அந்த ஒரு எச்சிலோட சேர்ந்து அந்த ஒரு விதை பூமி மேலே வந்து அதனால வர அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், அது நம்ம உடம்புக்கு இன்னும் நல்லது. ஸோ இது ஒரு பர்சனல் கார்டனில் நம்ம பண்ணிக்கலாம். இதுவும் நிறைய பேர் பிரமிட் மாஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் கால் மது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெர்மனியில் இருப்பாங்க. ஜெர்மனியில் அங்கே எல்லாமே பீசஸ் மூமெண்ட் ஒர்க்ஸ் ஆகட்டும் மெடிடேஷன் சென்டர் ஆகட்டும் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கார்டன் அப்படின்றது கம்பல்சரி வைக்கணும். வீடோட சேர்ந்து கார்டன் அப்படின்றது இருக்கணும் as part of the government rule. அதனால எப்போ இந்த அனஸ்தீசியா புக்கை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த புக்கிலெல்லாம் படித்து அந்த ஒரு அக்ரிகல்ச்சரை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அனஸ்தாசியா கார்டன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. இந்த ஒரு ப்ராசஸில் விளைச்சிட்ருந்தாங்க. அண்ட் she told that she could see so much of difference in that vibe of the vegetable. அந்த காய்கறிக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி வலயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் விளைச்சலும் அதிகமாக இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு ரகமான ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங். இன்னொன்று, இப்போ நம்ம பிரமிட் எனர்ஜி வந்து நான் சொன்னது செடிக்கு மேலே டைரெக்டாக பிரமிட் வைக்கிறது. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நம்ம விதைக்கிறோம் இல்லையா, பூமிக்குள்ள விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விதைகளை பிரமிடுக்குள்ள ஒரு 21 நாள் வைக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த விதை எல்லாமே சக்தி ஆகும்.
பிரமிட் எனர்ஜியோட சேர்ந்து அது இருக்கும்போது 21 days அதுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் விதைச்சோம் அப்படின்னா அதோடைய இம்பாக்ட் இன்னும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி டேங்க் இருக்கு, நீ ஃபுல்லா வயல் எல்லாமே பிரமிட் போட்டா அது இன்னும் நல்லது. அப்படி இல்லைன்னா தீஸ் ஆர் லைக் பிரமிடை இன்னும் எங்க எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொல்லிருக்கோம். ஸோ விதைக்கிறதுக்கு முன்னாடி 21 நாள் பிரமிடுக்குள்ள வைக்கிறது. இன்னொன்னு தண்ணி விடுவோம் இல்லையா, தண்ணி ஸ்டோரேஜ் பண்ற டேங்க் இருக்கும் இல்ல சம்ப் இருக்கும், அதுக்கு பிரமிட் வைக்கிறது. ஸோ இப்போ வாட்டர் வில் பிகம் எனர்ஜைஸ்ட். அந்த பிரமிட் எனர்ஜைஸ்ட் வாட்டரை நம்ம செடிங்களுக்கு ஊத்துறோம். அப்ப அதனுடைய பலன் அப்படின்றது அடுத்த லெவல்ல. அண்ட் இன்னொரு டெக்னிக் என்னன்னா மியூசிக். அதாவது மியூசிக்கு வந்து கண்டிப்பா தாவரங்களும் ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ப்ரூவன் ஃபேக்டர். அதனால அந்த எங்கெல்லாம் விளைச்சல் இருக்கோ அங்க நம்ம ஒரு சூதிங் மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு இருந்தா அதோடைய எஃபெக்டும் செடி கொடிகள் மேல இருக்கும். இதையும் சில பல வருஷங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் சயின்டிஸ்ட்லாம் ப்ரூவ் பண்ணியிருந்தது. அண்ட் இதை நம்ம எப்படி உபயோகிச்சுக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில இருக்கு. இது எல்லாமே நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அதை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்காது. மியூசிக் கேட்டா நல்லா இருக்கு, ரிலாக்ஸா இருக்குன்னு எப்படி ஒரு மனுஷனுக்கு தோணுமோ அதே மாதிரி மியூசிக்கு கண்டிப்பா பிளான்ட்ஸ் அப்படின்றது ரியாக்ட் பண்ணும். So that is another technique. மியூசிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சில பேர் இன்னொன்று நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இதுவும் நான் புக்கில் படித்தது தான், அக்னிஹோத்திரம் டைப்ல ஒரு சின்ன ஹோமம் மாதிரி. அதாவது காலையில் சன்ரைஸ் அப்போ மறுபடியும் ஈவினிங் சன்செட் அப்போ ஒரு சின்ன அக்னிஹோத்திர பாத்திரம் மாதிரி வச்சுட்டு அதில் வித் ஃபயர். ஸோ ஃபயர் இஸ் லைக் பியூரிட்டி இல்லையா. ஸோ எப்போ அந்த ஒரு வயல்ல நம்ம அந்த எனர்ஜிஸையும் அந்த வைப்ரேஷன்ஸையும் மெயின்டைன் பண்ணுவோமோ தட் இஸ் த ஆடட் ஃபேக்டர். நம்ம வெறும்னே ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் அதோட கம்யூனிகேட் பண்றதுக்கு அதோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா நான் கம்ப்யூட்டரா பார்த்தா வேற. இப்போ இந்த கம்ப்யூட்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன்னா அந்த கேமரா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, இப்போ நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன்னா கீபோர்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதை நான் வந்து ஒரு சக்தி கருவியா பார்க்கும்போது அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது ஏற்படும். அந்த மாதிரி தான் ஒரு செடிக்கும் உயிர் அப்படின்றது இருக்கும். அந்த செடியோட நம்ம கனெக்ட் ஆகும்போது அதோடைய இம்பாக்ட் அந்த கனெக்டிவிட்டி வேற இருக்கும். அந்த தொடர்பு அப்படின்றது நம்மளுக்கு ஏற்படும். தட் இஸ் another type of spiritual farming. இதுல இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, there is a beautiful mindful process called tree hugging. அதாவது செடி மரம் எல்லாத்தையும் தொட்டு அதை அணைச்சிக்கிட்டு அதோட கனெக்ட் ஆகுது. இப்போ எல்லாருமே பீயிங் வித் நேச்சர், பேக் டு நேச்சர் அப்படின்லாம் கொட்டேஷன்ஸ் போடுறாங்க. உண்மையாவே பீயிங் வித் நேச்சர்னா ஒரு வயலுக்கு போயிட்டு இல்லைன்னா ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன் மாதிரி போயிட்டு 4 செல்ஃபி எடுத்துட்டு வர்றது கிடையாது. அங்க இருக்கிற செடியோட கனெக்ட் ஆகுது. அண்ட் இப்போ நாம அந்த ட்ரீ ஹக்கிங் அப்படின்றது பண்ணுவோமோ அந்த ட்ரீயோட நம்மளுக்கு பேச முடியும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ பிரமிட் வேலியில ஸ்டில்னஸ் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்.
3 days ப்ரோக்ராம் இருக்கு BMRs அப்படின்னு சொல்லிட்டு, 7 days ப்ரோக்ராம் ஸ்டில்னஸ் ரெட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக ப்ரோக்ராம்ஸ்லாம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு பார்ட் ஆஃப் த நேச்சர் மெடிடேஷன் ப்ரோக்ராமில் இந்த கடைசியாக ட்ரீ ஹக்கிங் அப்படின்றது ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் அங்கே இருக்க ஒரு தேங்காய் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு உடனே அந்த மரத்தோட சேர்ந்து பேச ஆரம்பிச்சார். தியானம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்ககிட்ட அதை வந்து பகிர்ந்துட்டு இருந்தாரு. நான் உன்னை சொன்னா சிரிப்பா இருக்கும், அது காமெடியா இருக்கும், ஆனா இது எனக்குள்ள நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல சார், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க, பகிர்ந்துக்கோங்க. அது சிரிப்பு வரத்துக்கோ இல்லை புரிஞ்சுக்காத அளவுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாருமே தியானம் பண்றவங்க தான். ஸோ நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார். அந்த மரம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சான். அந்த மரத்தை அவர் சம்போதிச்சு பேசும்போது தாத்தா தாத்தா அப்படின்னு பேசிட்டு இருந்தாராம். ஏன்னா ரொம்ப பெரிய மரம், எப்பவோ போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மரத்தோட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார். இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம், நீங்கெல்லாம் இந்த இடத்துல எவ்வளோ இருக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எனக்கும் என் வீட்டுக்கிட்ட ஒரு தென்னந்தோப்பு போடணும்னு சொல்லிட்டு நிறைய வருஷமா எனக்கு ஆசை இருக்கு. ஆனா எனக்கு இந்த ஆஃபீஸ் ஒர்க்ஸ்ல இருந்துட்டு என்னால டைம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எப்படி இங்க என்ஜாய் பண்றியோ அதி சீக்கிரமா நீ நினைக்கிற மாதிரி உங்க ஊர்ல இந்த ஒரு நேச்சரை நீ கிரியேட் பண்ணுவ, கண்டிப்பா அது உன் மூலமா நடக்கும் அப்படின்றத அந்த ஒரு செடி அவனுக்கு மெசேஜ் கொடுத்துருக்கு. அதோட சேர்த்து நீ இப்ப என்ன தாத்தான்னு கூப்பிடுற, நான் ஒன்றும் தாத்தா கிடையாது, உனக்கு எவ்வளவு வயசு இருக்கோ உன்னை விட எனக்கு இன்னும் வயசு கம்மி தான். நான் இந்த பூமி மேல இந்த மரமா வந்து 22 வருஷம் ஆகுது, அவ்வளவுதான், உன்னை விட நான் சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம், தென்னை மரம் அவருக்கு மெசேஜ் கொடுத்துருக்கு. இதையும் நான் ஒரு 2 months முன்னாடி நான் டைரக்டா பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது நிறைய விஷயம் நான் புக்ல படிச்சிருக்கேன். நான் புக்ல படிச்சது அப்படியே படிச்சுட்டு இங்க வந்து ஒப்பிக்கலாம். ஆனா நான் இப்ப சொல்றது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலா இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்சஸ். இது வந்து இன்னொரு ஒரு ரே சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி ஹீலர், அவர் ஜப்பான்ல இருப்பார். அவரும் நிறைய தடவை பிரமிட் வேலைக்கு வந்திருக்காரு, ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, ஒர்க் ஷாப்ஸ்லாம் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனேவே அந்த குழந்தைக்கு அந்த பிறப்பின் ரகசியம் அப்படின்றது அந்த குழந்தைக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த ஒரு பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த ஒரு எமோஷன்ஸ் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம், நிறைய பேரோட நம்ம தொடர்புல இருக்கும்போது, நம்மளுடைய மனசு வேலை செய்யும் போது அது எங்கெங்கயோ எல்லாம் போயிட்டு நம்மளுடைய அந்த ஆரிஜின் சோர்ஸ் எங்க வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதுதான் மாயை இல்லையா? ஸோ அதனால பிறந்த குழந்தைய ஒரு மரத்துக்கிட்ட கூட்டு போனீங்க அப்படின்னா அதனுடைய மெமரி டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்றது ஒரு ஏற்படும். அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு 10 வயசு ஆகட்டும், 20 வயசு ஆகட்டும், 50 வயசும் ஆகட்டும், எப்போ அந்த குழந்தை அந்த மரத்துக்கிட்ட போவோமோ அதனுடைய சோர்ஸ் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த மரம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இவனுக்கு எப்பப்பெல்லாம் அந்த ஒரு சோர்வடைகிறதாகட்டும், இல்லை எமோஷனலாக டவுன் ஆகிறதாகட்டும், இல்லை டிப்ரெஷன் ஆகட்டும், இல்லை என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோன்றதாகட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி நேரத்துல எப்போ அந்த ஒரு கிட் அந்த பேபியா இருக்கும்போது அந்த செடியோட ஏற்பட்ட அந்த தொடர்பு அவனுக்கு வேறும்போது அப்படின்றதுதான் அந்த செடியில இருந்து கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆரிஜின் சோர்ஸுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ஹவு எ ட்ரீ கேன் ஹெல்ப். அந்த மெமரி செல்ஸ் அப்படின்றது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஒரு கான்செப்ட். அண்ட் இதோட சேர்ந்து இன்னொன்று என்னன்னா கிராட்டிடியூட், தேங்கிங்னஸ்.
நம்ம நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையோட சொல்றோம், ஆனா அந்த பாவனையோட இருக்கிறது வேற. இப்ப எப்போ நம்ம ஒரு வயலுக்குள்ள போய் ஒரு ஒரு செடியா அப்படியே தொட்டுட்டு எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு, இது நல்லா வளர்ந்துருக்கு, அந்த ஒரு அந்த ஒரு கிராட்டிடியூட் எஃபெக்ட் அதான் சொல்றேன் இல்லையா, அது ஒரு வார்த்தையோட முடிகிறது கிடையாது. எப்போ நாம அந்த ஒரு நன்றி மனப்பான்மை Recording in progress. சாரி சார், Ah, கம்ப்யூட்டர் கரெக்டா டைம் madam? கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ proceed, கேக்குதா? madam. Yes. டபுள் வாய்ஸ் எதுவும் இல்லை இல்லையா? Nothing. Proceed. ஓகே, ஒருவேளை மறுபடியும் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆனா பார்க்கலாம். Proceed. பாருங்க, நான் நன்றி உணர்வை பத்தி பேசிட்டு இருக்கேன், கம்ப்யூட்டர் ஆஃப் Yes. ஆயிடுச்சு. Yes. எனக்கு நன்றி சொல்லலன்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் இருக்கு போல. சோ எப்போ நாம அந்த நன்றி உணர்வோட இருப்போமோ, அண்ட் எப்போ நம்மளுக்குள்ள அந்த ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்படுதோ, அந்த ஒரு டிஃபரன்ஸை நாம பார்க்கலாம். அதே மாதிரிதான் இந்த மரம் செடி கொடி எல்லாம் இருக்கும்போது அதை அப்படியே தொட்டு பார்த்துட்டே பேசும்போது, அதோட நன்றி உணர்ச்சியோட சேர்ந்து இருக்கும்போது அதோடைய விளைச்சல் அதிகமா இருக்கும். பத்ரிஜி பிரமிட் வேலைக்கு வரப்போ அந்த கேம்பஸ்குள்ளே கேட்ல இருந்து உள்ள வரும்போதே அவரு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவார், நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன், செடியில இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கேட்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் ஆகும். அதை கிராஸ் பண்ணிட்டே போகும்போது ஃபர்ஸ்ட் கேட்ல இருந்து உள்ள வந்த உடனே அவர் பண்றதே ஜன்னலை இறக்கி விட்டுருவார். ஜன்னலை இறக்கிட்டு அந்த ஒரு காத்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு, செடியெல்லாம் எவ்வளவு நல்லா வளர்ந்து போச்சுல்ல, எவ்வளவு பெருசு பெருசு ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்பா அடிக்கடிக்கு சொல்றாரு இவரு. அப்படியா சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு.
அதாவது எனக்கு ஏன் டிஃபரன்ஸ் தெரியாதுன்னா, நான் எப்பவுமே அங்கதான் இருக்கேன். நான் 14 வருஷமா பிரமிட் வேலிக்குள்ளேயே தான் இருக்கேன். சோ எனக்கு பார்த்த உடனே அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது தெரியாது. அவர் மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை வரும்போது, அவருக்கு அத பார்க்கும்போது தெரியுது. அண்ட் மரம் விளையுது அப்படின்னா, அதாவது ஹைட்டா ஆயிருக்கு அப்படின்னா, அது சின்ன விஷயமானா சின்ன விஷயம் தான். பெரிய விஷயம்னா பெரிய விஷயம் தான். அவருடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு நிலையில இருந்து, அவரு அந்த சின்ன விஷயத்த ஞாபகப்படுத்தி பேசுறது அப்படின்றது பெரிய விஷயம். அதாவது எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங் விச் இஸ் வெரி வெரி ஸ்மால் டு பிக். எப்படி ஒரு குரு அப்படின்றது முக்கியத்துவம் குடுக்குறாருன்றது அந்த வார்த்தையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எனக்கு எப்ப நல்லா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோவிட்ல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இங்க இல்ல. வேற இடத்துல ஸ்ட்ரக் ஆயிட்டோம். அந்த 3 மாசம் கழிச்சு அடி எடுத்து உள்ள வைக்கும்போது, எனக்கு அப்ப அந்த சென்சேஷன் வந்துச்சு. ஓ! இதனால தான் பத்ரிஜி வந்தப்பல்லாம் அத ஞாபகப்படுத்திட்டு எவ்ளோ அழகா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த ஒரு இடம் காலியா இருக்கிற ஒரு நிலைமையில இருந்து எல்லாத்தையும் அத பார்த்திருக்காரு. 2003ல இந்த பிரமிட் வேலி இடத்த வாங்கி, அன்னிலருந்து எல்லா டெவலப்மெண்ட்ஸையும் பார்த்துட்டே வந்திருக்காரு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அவரு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் பசங்க பார்க்கும்போது, "அட என்னடா இப்படி வளர்ந்துட்ட? ரொம்ப ஹைட் ஆயிட்ட. என்ன படிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு எப்படி கேட்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு செடிய பார்த்த உடனே அந்த உணர்வோட பேசுறது. ஸோ தட் இஸ் another important thing. அதோடைய growth நம்ம என்ஜாய் பண்றதாகட்டும், அண்ட் அதோட நன்றி உணர்வோட சேர்ந்து இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ஆன்மீக வேளாண்மையில சில பல டைப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நெறைய பேரு ஆர்கானிக் ஃபார்மிங்னா ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. எப்போ நாம ஆர்கானிக் ஃபார்மிங் மைட் பி பார்ட் ஆஃப் இட். ஆனா அது மட்டுமே கிடையாது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாம, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம விளைச்சிட்டு இருக்கோம். தட் இஸ் a good one, a good technique. ஆனா அதோட சேர்த்து இந்த பிரமிட் எனர்ஜியும் போடும்போது, அதோட சேர்த்து இந்த ஒரு கிராட்டிடியூட் ஆட் பண்ணும்போது, அதோட சேர்த்து நாமளும் சேர்ந்து அந்த வயல்ல தியானம் பண்ணும்போது, அப்ப அந்த இடத்துக்கும் எனர்ஜி சேரும். அண்ட் அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது அதனுடைய விளைச்சல தெரியும். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங். இப்போ நான் வெறும் அந்த மருந்து போடாம இருந்தா ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங் கிடையாது. அது ஆர்கானிக் ஃபார்மிங் தான். அதோட சேர்த்து இது எல்லாமே இருக்கணும். ஒரு விவசாயி தியானம் கத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஆந்திரால நிறைய பேர் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போதும். எப்படி நாம எல்லாம் மெடிடேஷன் கத்துக்கிட்டு வீட்ல மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோமோ, ஒரு விவசாயியா அவர் தியானம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒர்க் பிளேஸ், அதாவது ஆபீஸ்ல மெடிடேஷன் எப்படி பண்றாங்களோ, அவங்களும் அங்க வயல்ல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ ஒரு விவசாயி அங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த பிளேஸும் எனர்ஜைஸ் ஆகும். அதை சுத்தி இருக்கிறது எல்லாமும் எனர்ஜியா சேரும், மாறும். தினைக்கும் அந்த வயலுக்கு நடுவில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும். அப்ப அதோடைய எனர்ஜி ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இன்னும் கூடும். திஸ் இஸ் another process of upscaling the agriculture process. அதாவது நம்ம எப்படி பேக் போன் அப்படின்னு சொல்றோமோ, அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஒரு விவசாயிக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப வெயில் இருக்கலாம், இல்ல ரொம்ப மழை வந்துடலாம். அது எல்லாத்தையுமே எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றது கண்டிப்பா அந்த விவசாயம் பண்றவங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை எடுத்துட்டு போகணும். வயல்ல பிரமிடு போட சொல்லுங்க. அந்த வயல்லே உட்கார்ந்து தியானம் பண்ண சொல்லுங்க. அப்போ அந்த நேச்சர் கனெக்டிவிட்டி அப்படின்றதும் நம்மளுக்கு ஏற்படும்.
அண்ட் இன்னொன்னு என்னன்னா, மெடிடேஷனால எப்படி நம்ம இதை ஹெல்ப் எடுத்துக்க முடியும். நான் தியானத்துக்கு வந்த புதுசுல பத்ரிஜியோடைய ஒரு அப்போ கேசட் இருந்துச்சு, கேசட் சிடி. ஒரு ஸ்பீச்சை கேட்டிருந்தேன், தியானத்தின் பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு அது எப்படி ஹெல்ப் ஆகும். அதாவது நம்ம ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒரு டெசிஷனுக்கு தியானம் அப்படின்றது எப்படி ஹெல்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விவசாயி ஸ்டார்ட் பண்ணணும், விளைச்சல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது, நான் இப்போ இந்த பூமியில என்ன போடணும் அப்படின்றதும் அவங்க மெடிடேஷன்ல உட்கார்ந்து ஆன்சரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க காட்டன் போடணுமா, இல்ல கிரவுண்ட்நட் போடணுமா, இல்ல அரிசி போடணுமா, இல்ல காய்கறி போடணுமா, இப்போ எனக்கு இங்க இருக்கிற சுச்சுவேஷன்ல எனக்கு இருக்கிற முதலீடு நான் எப்படி வைக்க முடியும், அதுல இருந்து நான் என்னத்த எடுத்துக்க முடியும். அது அவங்க மெடிடேஷன்ல உட்காந்துட்டு மெடிடேஷன்ல அவங்க ஆன்சரை எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு இன்ட்யூஷன் பேஸ்ட். இன்ட்யூஷன் அப்படின்றது எப்படி இருக்கும், அந்த இன்ட்யூஷன் பேஸ்டா எல்லாமே இப்படி நடக்கும். அண்ட் தட் இஸ் another ப்ராசஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில பல ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். நண்பர்களே, உங்களுக்கு சார் உங்க வாய்ஸ் சரி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். நண்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மேடமிடம் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உங்கள் கையை உயர்த்தலாம். சேட் பாக்ஸில் நாங்கள் அன்மியூட் கொடுப்போம். நீங்கள் உங்கள் பெயரையும் உங்கள் ஊரின் பெயரையும் சொல்லி சந்தேகங்களை கேட்கலாம். மேடம் அவர்கள் பதில் அளிப்பார்கள். மேடம், யாரும் கையை உயர்த்தல மேடம். அதனால நான் நிகழ்ச்சி இறுதிக்கு வரேன். ஒரு ரீகேப் நீங்க சொன்னதை பத்தி சொல்றேன். நீங்கள் மிக அருமையாக சொன்னீர்கள். PSSM 1990 பத்ரிஜி ஐயா அவர்கள் தொடங்கினார்கள். செடி கொடி மேல் செடிகளின் மேல் பிரமிடை வைக்க வேண்டும், அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங் என்று எடுத்துரைத்தீர்கள். பிரமிடு எனர்ஜி என்பது 3 times பவர்ஃபுல் என்று சொன்னீர்கள். நாம் பிரமிடுக்குள் தியானம் செய்யும் பொழுது நமது சக்தி அதிகரிக்கிறது. அதே போன்று செடி கொடிகள் அந்த பிரமிட் சக்தியை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னீர்கள். நீங்கள் பிரமிட் வேலையில் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மில் செய்கிறோம் என்று சொன்னீர்கள். பிரமிடில் வைத்து ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங் செய்ய தொட்டு வாட்டர் ரிக்வயர்மெண்ட் மிகவும் குறைவாக தேவைப்படுகிறது. அது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்று சொன்னீர்கள். முள்ளங்கி ஈல்டு ப்ரொடக்டிவிட்டி பற்றி எடுத்து உரைத்தீர்கள். 2018-19 அனஸ்தேசியா புக் பற்றி பத்ரிஜி பேசினது பற்றி கூறினீர்கள். எனர்ஜி ப்ராசஸ் பற்றி கூறினீர்கள். உங்களது நண்பர் திருமதி மது ஜெர்மனியில் காய்கறிகளில் அனுபவம் ஏற்படுத்திய பற்றி சொன்னீர்கள். விதைகளை பிரமிடுக்குள் 21 நாட்களாக வைத்தால் அதன் இம்பாக்ட் அதிகமாகும் என்று சொன்னீர்கள். வாட்டர் டேங்கு, சம்பு, அதற்கும் பிரமிடு வைக்க வேண்டும். அந்த பிரமிடு எனர்ஜியால் அந்த தண்ணீரை ஊற்றினால் செடிகள் நல்ல வளர்ச்சி அடையும் என்று சொன்னீர்கள். மியூசிக்கு, அதனாலேயும் விளைச்சல் அதிகமாகும் என்று சொன்னீர்கள்.
அக்னி ஹோமம் வயல்களில் செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். ட்ரீ ஹக்கிங் பற்றி சொன்னீர்கள். உதாரணமாக ஒரு தென்னை மரம் மெசேஜ் கொடுத்ததை பற்றி சொன்னீர்கள். எனர்ஜி ஹீலர் ஜப்பானில் அவர் குழந்தை பிறப்பின் ரகசியம், அதாவது மரம் அருகில் அந்த குழந்தையை எடுத்து சென்றால் அதற்கு மெமரி டிரான்ஸ்ஃபர் ஆகும், சோர்ஸ் எனர்ஜி கனெக்டிவிட்டி கிடைக்கும், மரம் ஹெல்ப் செய்யும் அந்த குழந்தைக்கு என்று சொன்னீர்கள். கிராட்டிடியூடு, தேங்க்ஃபுல்னஸ், மரம் செடிகளை தொட்டு பேசும்போது நன்றி உணர்வு அதிகமாக இருக்கும் என்று சொன்னீர்கள். அது ஆர்கானிக் ஃபார்மும் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மும் இரண்டும் ஒன்று கிடையாது என்று சொன்னீர்கள். மேலும் பிரமிட் எனர்ஜி, கிராட்டிடியூட், நமது பிரமிடினால் அந்த இடம் எனர்ஜி சக்தி அதிகம் பெற்று அங்கு விளைச்சல் அதிகமாகும் என்று சொன்னீர்கள். சிமிலர் டு ஆஃபீஸ் மெடிடேஷன், வயல் மெடிடேஷனும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள். வயலின் நடுவில் மெடிடேஷன் செய்ய வேண்டும், தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் தி அப்ஸ்கேலிங் தி அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் என்று சொன்னீர்கள். இந்த மாதிரி ஒரு வயலின் மெடிடேஷன் செய்வதை எல்லாரிடம் ஸ்ப்ரெட் செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். அதாவது அந்த வயலில் எந்தவித விளைச்சல் வைக்க வேண்டும், கடலையா, அரிசியா, காய்கறியா, அந்த இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டு தான் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங் என்று எடுத்துரைத்தீர்கள். மிகவும் நன்றாக எடுத்துரைத்தீர்கள். நன்றி உங்களுக்கு. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியாக முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் பகுதி 3 மகிழ்ச்சி மலர் மருத்துவம், அதாவது மகிழ்ச்சி மலர் மருத்துவம், எம் கலைசெல்வன் எழுதிய நமது வாழ்க்கை பற்றி திரு கலைசெல்வன் அவர்கள் நம்மிடம் உரையாற்றுவார்கள் ஆன்மீக ஞானத்தில். மேலும் இன்றைய ரெக்கார்ட நிகழ்ச்சிகளை நமது மகவதார் அறக்கட்டளை டிவி அவர்கள் டெய்லி யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதனை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பட்டனை பிரஸ் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் நண்பர்களையும் குடும்பத்தார் அனைவரையும் அந்த டிவி சேனலை பார்த்து யூடியூபை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு மிகச்சிறந்த கர்மா. இறுதியாக நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், திருமதி ஷாலினி புத்தா மேடம் அவர்களே, நீங்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங் பற்றி. நன்றி. மேலும் இன்று பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் நன்றி. நமது அசண்டர் மாஸ்டர் மகோதர் பாபாஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். நமது கிராண்ட் மாஸ்டர் திரு பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களுக்கு நன்றி. நமது மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி மேடம். தேங்க்ஸ். நன்றி.